ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் லவ் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலில் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ்லி ரன்னர்ன்ற ஒரு கே ட்ராமா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சேனலில் பாண்டிச்சேரி குயினில் போயிட்டு இருக்குது. யாராவது பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டிருப்பாரு. ஆர்ஃபனேஜை நீ ஒன்றும் டிசைன் பண்ண வேணானே. ஹீரோயினும் அதுக்கு பதில் பேசிட்டு வந்துடுறாங்க. வந்தால் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஆல்ரெடி எங்கள் பசங்க கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். ஹீரோயின் உம்முன்னு வரதை பார்த்துட்டு என்ன ஹீரோ பாத்தியா ஏதாவது திட்டினானான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா அவன் கொஞ்சம் ஓவராகவே பேசுறான்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள குழந்தைங்களாம் வந்து எங்க கூட டான்ஸ் வந்துட்டு ஆடுங்களேன் அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் கூப்பிட பசங்கள்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் கூட சேர்ந்து ஆடுறாங்க. ஆனா அவங்களுக்கு வரவே இல்லை. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் உண்மையாவே குழந்தைங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோ வந்துட்டு என்கிட்ட வேலைக்கு சேரணுன்றதுக்கா என்னெல்லாம் பண்றா பாரு, பொய்யா நடிக்கிறா பாருன்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த ஆர்ஃபனேஜை பாத்துக்கிற ஒரு ஆன்டி வராங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட இந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தனா இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோனுடைய ஃப்ரெண்டு தான்ப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணா, அவ ஒரு டிசைனர் பொண்ணாப்பா, அவ வந்துட்டு இந்த ஆர்ஃபனேஜை டிசைன் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு சொல்ல நம்ம ஹீரோ எடுத்தோடனே வேண்டாம் இவளோட எண்ணங்கள் சரி கிடையாது, அதனால இவ ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி கிட்ட சொல்ல, அந்த ஆண்டி என்னப்பா இப்படி எடுத்தோடனே அந்த பொண்ணை வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு தான் தோணுது, பாரு பசங்க கூட எல்லாம் எந்த அளவுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்ல, இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ அவனுடைய வீட்டில் இருக்கான். ஹீரோயின் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஹீரோடைய கோட்டு, அந்த கோட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பேப்பர் எடுக்கிறான். அதுல நம்ம ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டரை ஹீரோயின் டிரா பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாய் அதை வச்சிட, இப்போ ஹீரோடைய செக்ரட்டரி கால் பண்ணி அதாவது இந்த டெய்லர்ன்ற ஒருத்தவனை பத்தி பேசுறாங்க. அந்த டெய்லர் யாருன்னா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதாவது எக்ஸிபிஷன்ல என்னுடைய இதுதான் இவன் திருடிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸிபிஷன்ல போயிட்டு சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அவன் தான் அந்த டெய்லரு. அந்த டெய்லர் தான் நம்ம ஹீரோயினுடைய ப்ரொஃபசர். அவன் தான் ஹீரோயினுடைய ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு எனக்கு அந்த டெய்லரை பத்தி தான் இன்ஃபர்மேஷன் வேணும், ஹீரோயினை பத்திலாம் எனக்கு தேவையே இல்லை, அந்த டெய்லரை நம்ம கம்பெனி கூட கொலாபரேஷனுக்கு வந்துட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினுடைய தம்பியை தான் காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான், ஸோ வந்துட்டு நல்லா சரக்கடிச்சிட்டாரு, அங்கிள் வந்துட்டு பிடிச்சி திட்டாரு, ஏன்டா டே இப்படி சரக்கடிச்சு வந்திருக்க, பாட்டி மட்டும் உன்னை பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளோதான், சரி நீ டைலர் கிட்ட பேசினியா, நம்ம கொலாபரேஷனுக்காக அவனை கூப்பிட்டோம்ல அவன் வரானான்னு கேட்க, டக்குன்னு ஹீரோயினுடைய தம்பி அதாவது வந்துட்டு அவர் வந்துட்டு நம்ம கம்பெனி கூட கொலாபரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரா. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொலாபரேஷன்ல அவனோட கம்பெனிக்கு கூப்பிட்டுருக்காரா, அதனால யார் நல்லா வந்துட்டு அதிக லாபம் கிடைக்குதோ அவங்க கிட்ட அவர் ஜாயின் பண்ணிக்கிறாரான்னு சொல்ல, உடனே வந்துட்டு டைலர் நம்ம கம்பெனிக்கு தான் கொலாபரேஷன்ல வரணும், பத்தாவதுக்கு இந்த ஹீரோயின் வேற ஹீரோவுடைய வீட்டுக்கு பக்கத்துல வாடகைக்கு இருக்கா இல்லையா, ஸோ அந்த வீட்டையே நம்ம வாங்கிக்கலாம், ஹீரோடைய பக்கத்துல இருந்து அவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவளை தூக்கிடலாம் அந்த வீட்டுல இருந்து, அப்பதான் அவ ஹீரோ பக்கத்துல நெருங்கவும் முடியாது, ஹீரோடைய கம்பெனில வேலையும் வாங்க முடியாது, அதனால பாட்டி கிட்ட சொன்னா சபத்தை திட்டியும் அவளை வந்துட்டு ஜெயிக்க முடியாது, அதனால அந்த வீட்டை நம்ம வாங்கிக்கலாம், அதோடைய வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்கிள் அவருடைய பையன் கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ட்ரில்லிங் மிஷினை வச்சு வீட்டுல வந்துட்டு ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ கடுப்பாய் தூக்கத்துல இருந்து ஹீரோனுக்கு கால் பண்ணி 8 மணிக்கு மேல இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியதுன்னு சொல்ல, ஹீரோயின் சார் மணி 10ஆவது, அது மட்டும் இல்ல நீங்க ஒன்னும் என்னோட வீட்டு ஓனர் கிடையாது, நான் நிறுத்துறதுக்கு நீங்க சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரில்லிங் மிஷின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. கதவை யாரோ தட்டுறாங்க. ஹீரோயினும் போயிட்டு வெளியே போய் பார்த்தா அங்க இருக்கிறவர் என்ன பண்றாரு, மேடம் இந்த வீட்டை வந்துட்டு ஒருத்தவங்க சேலுக்கு கேட்டிருக்காங்க, வீட்டை விற்க போறாங்க, நீங்க வீட்டை காலி பண்ணணும்னு சொல்ல, ஹீரோயின் இப்பதானே என் வாடகைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல, மேடம் வாடகையோட சேர்த்து உங்களுக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட்டும் நாங்க கொடுத்துருவோம், நீங்க வீட்டை காலி பண்ணி ஆகணும்னு சொல்ல, ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்டதா வெளியே வந்து நம்ம ஹீரோ இந்த வீடு வந்துட்டு விற்கிறதுக்கு வருதான்னு கேட்க, ஆமா சார்ன்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு உங்களுக்கு நான் 5% கமிஷன் கொடுக்குறேன், இந்த வீட்டை எனக்கே நீங்க முடிச்சு கொடுத்துருங்க, போங்க ஓனர் கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்ல, அந்த ஆளும் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஓகே சார் இந்த வீட்டை நான் உங்களுக்கே முடிச்சு வைக்கிறேன்னு போயிட, இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ தானே வந்துட்டு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்ல, ஹீரோ முன்னாடி தானே பேசினா, நான் இப்பதான் வந்துட்டு வீட்டையே வாங்கதை பத்தி பேசினேன்னு சொல்ல, ஹீரோயின் கடுப்பாய் அங்கிருந்து போவ, டக்குன்னு நம்ம ஹீரோக்கு அவனுடைய செக்ரட்டரியில டெய்லர் கிட்ட இருந்து கால் வருது, உங்க கம்பெனியோட கொலாபரேஷன் டீலிங் எனக்கு பிடிச்சதுனால உங்க கம்பெனிக்கே நான் கொலாபரேஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோயினும் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ டெய்லர் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், அவருடைய டிசைன்ஸை வச்சுதான் நான் ஆர்ஃபனேஜை டிசைன் பண்ண போறேன், நீ ஆர்ஃபனேஜ்ல எல்லாம் ஒண்ணு இதுக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல, நீ கிவ் அப் பண்ணிடுன்னு சொல்லிட்டு போவ. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இப்போ அவங்க ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட ஃபாரின்ல இருக்கக்குள்ள இந்த மாதிரி என்னுடைய ப்ரொஃபசர் டெய்லர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாருமா, அதனால நான் நோலனா கட்டி முடிச்சிடும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு டெய்லருடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்களுடைய டிசைன்ஸ்லாம் டெய்லர் கிட்ட காமிக்க, டெய்லர் என்ன சொல்றாரு, அதாவது உன்னுடைய வந்துட்டு எஜுகேஷன் லோனை கட்ட முடியாம நீ ரொம்ப அவஸ்தப்பட்டல, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து உனக்கு நான் ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரேன், ஆனா நீ கொஞ்சம் அதுக்கு வந்துட்டு எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு என்ன சார் சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல, இல்லம்மா உன்னுடைய அங்கிளும் ஆன்ட்டியும் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு உன்னுடைய வீட்டு
வீட்டில் வந்துட்டு ஏதோ நிறைய டார்ச்சர் எல்லாம் கொடுக்குறாங்க போல இருக்கு. பாவம் அவங்களாலேயும் வந்துட்டு உனக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு செலவு வந்துட்டு கொடுக்க முடியல தானே நீ லோனை கட்டிட்டு இருக்க. அந்த லோனுக்கு ஸ்காலர்ஷிப்க்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா ஏன் கூட கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்றாங்க, அவ்வளவுதானே சரி ஓகே பண்ணிடலாம், பட் ஆனா வந்துட்டு நீங்க இப்ப சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்களே, நீங்க போய் நல்லா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்ல அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த டைலர் குளிக்க போன உடனே சோ அந்த டைலருடைய டிசைன்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சு விட்டுறாங்க. ஏண்டா என்கிட்டயாடா தப்பா நடக்க ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் எரிச்சு விட்டு, ஆக்சுவலி இந்த டைலர் இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா அங்கிளும் ஆன்டியும் தான், அதாவது ஹீரோயின் கிட்ட சொத்து போயிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை கெடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு. இப்ப இப்படியே கட் பண்ணி சோ இந்த ஆர்ஃபனேஜோட ஆன்டி இருக்காங்களே அவங்க நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிவ் அப் பண்ணிட்டாப்பா, ஆனா அவ என்னமோ ரொம்ப நல்ல பொண்ணு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல ஹீரோ அப்பெல்லாம் கிடையாது மேடம், அவ ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்ல, அட நீ வேறப்பா, நான் எத்தனை மனுஷங்களை என்னுடைய வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்திருக்கேன், அந்த பொண்ணுடைய கண்ணை பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு எதுவும் வந்துட்டு எதிர்பார்த்து இங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி தெரியல, இப்ப கூட பாருப்பா அந்த பொண்ணு கிவ் அப் பண்ணிட்டா, பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு கீழே என்னத்தையும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா பாரு, அந்த பொண்ணு கிட்ட நீயும் போய் பேசி பாருப்பா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு ஆர்ஃபனேஜ் ஆன்டி சொல்ல ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பேசுறதுக்காக வரான். ஹீரோயின் இப்ப செம்ம கோவத்துல நம்ம ஹீரோ பக்கத்துல நெருங்கி வராங்க பாருங்க, கீழே ஒரு கல் இருந்திருக்கு, அதை பார்க்காம நம்ம ஹீரோயின் அந்த கல்லு மேல காலை வச்சு கீழே விழ வர ஹீரோ பிடிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து பல்லுல ரத்தம் வந்துடுது. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ என்னது இது உன் லிப்ஸ்டிக்கான்னு கேட்க, அடா பாவி இது லிப்ஸ்டிக் இல்ல, இது வந்துட்டு என்னுடைய வந்துட்டு ரத்தம் அப்படின்னு சொல்ல, 3 வயசு சின்ன குழந்தை கூட இப்படி அழுவாது, எதுக்கு இப்ப இந்த மாதிரி அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டு போய் மருந்து வைக்க, ஹீரோயின் என்னோட டிசைன்ஸ்லாம் எதுவுமே பார்க்காம நான் வந்துட்டு எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ உடனே நான் வந்துட்டு அந்த டைலரை வச்சுதான் இந்த ஆர்ஃபனேஜை டிசைன் பண்ண போறேன், அதனால எனக்கு ஒன்றும் உன்னுடைய டிசைன்ஸ்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நீங்க பார் ஒருத்தவங்களுடைய வந்துட்டு படிப்பை வச்சு வந்துட்டு எடை போடக்கூடாது, நான் உண்மையாவே டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு சொல்ல, ஹீரோ எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, நான் டைலரை வச்சு என்னோட வேலையை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப, ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஒரு குட்டி பாப்பா வர, நேற்று லேஸ் கட்டி விட்டாங்களே ஹீரோயின் அந்த பாப்பா தான். ஸோ இப்போ இந்த பாப்பா வந்து ஹீரோயினுக்கு கேண்டி கொடுத்துட்டு இருக்க, ஹீரோயின் உங்க அங்கிள் ரொம்ப கெட்ட அங்கிள்னு சொல்ல, யார் சொன்னா இல்லையே எங்க அங்கிள் ரொம்ப நல்ல அங்கிள் தெரியுமா, அங்கிள் ஒரு பெரிய கம்பெனில சிஓ இருக்காரு, ஆனா வந்துட்டு அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், ஆனா எங்களுடைய எல்லாரோட பர்த்டேவும் அவர் தெரிஞ்சு வச்சுட்டு அவருடைய கையாலே எங்களுக்கு இன்விடேஷன் கார்டு பர்த்டே கார்டுலாம் எழுதி அனுப்புவாரு, எங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ன்றது அங்கிளுக்கு தெரியும், அங்கிள் வந்துட்டு வாழ்றதே எங்களுக்காக தான் சொல்லுவார் தெரியுமான்னு சொல்ல, ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு அப்ப வெளியே பாக்கிறதுக்கு தான் இவன் ரூடா இருக்கான், உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லாவும் போல இருக்குன்னு சொல்லி யோசிக்க, இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு காஃபி ஷாப்ல வேலைக்கு போறான். இந்த காஃபி ஷாப் ஓனருடைய பேரு ஷூ. சோ இந்த ஷூ வந்துட்டு கேக்குறாரு, காஃபி எல்லாம் நல்லா போடுவலன்னு சொல்ல, சார் அதெல்லாம் பிரமாதமா போடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஷூ அங்கிள நம்ம ஹீரோக்கு தெரியும் போல இருக்கு. ஹீரோ ஷூ அங்கிள் கிட்ட வந்து என்னோட கிளைண்ட் ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து வர போறாரு, அவருக்கு வந்துட்டு காஃபி எல்லாம் வந்துட்டு நான் இந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வருவேன், கொஞ்சம் காஃபிஸ்லாம் சஜஷன் பண்ணுங்களேன்னு சொல்ல, நல்ல டைமுக்கு தான்ப்பா வந்திருக்கேன், என்கிட்ட புதுசா ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்திருக்கான், அவன் கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டேன். ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை பார்த்து சொல்ல, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ அன்னைக்கு ஆர்ஃபனேஜ்க்கு வந்தல ஹீரோயின் கூடன்னு சொல்ல, உனக்கு நல்ல ஞாபக சக்தி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை கொடுக்க, ஹீரோ அந்த காஃபியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த காஃபி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல, இந்த காஃபிக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு சொல்ல, ஹீரோ என்ன ஸ்டோரி எதுன்னு கேட்க, அது வந்துட்டு ஒரு ஏழை பையனுடைய அதுவும் இல்லாம அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை பையனுடைய ஸ்டோரி தான் அதுன்னு சொல்ல, ஹீரோ காஃபி நல்லா இருக்கு ஆனா உன் ஸ்டோரி ரொம்ப மொக்கையா இருக்குன்னு சொல்ல, உன்னோட ஃபேமிலி வந்துட்டு உனக்கு நல்லா இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கலையோ என்னமோன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்ல, ஆமா என்ன எங்க அப்பா தத்து எடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியே கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோ இப்போ காஃபி நல்லா இருக்குன்னு வெளியே போயிட்டான். பின்னாடியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வர, ஹீரோ டக்குன்னு கேட்டுறான், நீ வந்துட்டு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்க, அவன் இல்ல நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல, உன்னை பாக்குறப்ப ஏதோ நீ நல்லா பேசுற மாதிரி தான் இருக்கு, ஆனா அப்புறம் ஏன் நீ ஹீரோயின் கிட்ட இவ்வளவு ரூடா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ உடனே ஹீரோயின் இருக்கிற வீட்டை நான் வந்துட்டு வாங்கிட்டேன், ஆனா இன்னுமே அந்த வீட்டுல இருந்து அவளை துரத்தாம இருக்கேன், அப்ப நான் ரூடான பர்சனா நல்லவனா நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போவ, டைலருடைய கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி டைலர் சைனாக்கு வர விஷயத்த சொல்றா. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க 2 பேருக்குமே என்ன சம்பந்தம் தெரியல, ஏதோ தெரிஞ்சவங்க போல இருக்குது. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி டைலர் சைனாக்கு வர போறானான்னு சொல்ல, ஆமா எங்க பாட்டியோடைய கம்பெனிக்கு தானே அவன் வேலை பார்க்க போறான்னு சொல்ல, இல்ல அவன் ஹீரோடைய கம்பெனிக்கு தான் வேலை பார்க்க போறானா, ஹீரோ வந்துட்டு ஹீரோடைய ஹோட்டல்ல தான் டைலர் வந்துட்டு தங்க போறானான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்குது, எங்க பாட்டியோடைய கம்பெனியை விட்டுட்டு எதுக்கு இந்த டைலர் வந்துட்டு ஹீரோடைய கம்பெனியில போயிட்டு வேலை பார்க்க போறான், எதுக்கு வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ பாக்கிறதுக்கு தான் ரூடா இருப்பான், உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லவன்றதை அந்த குட்டி பாப்பா சொல்லியிருப்பா இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெருசா பிளான் இருக்குது போல இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேச, அடுத்த நாள் இந்த டைலர் சைனாக்கு வந்துடுறான். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினுடைய தம்பி வந்துட்டு டைலர் வந்திருக்கதை பார்த்தா அவங்க அப்பா கிட்ட டைலர் வந்துட்டான், நம்மளுடைய பிளான் சக்சஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க, ஏதோ ஒரு பிளானை வச்சு
வச்சிருக்காங்க போல இருக்கு இந்த இடத்துல கூட. இப்ப டைலர் வந்த உடனே பின்னாடியே நம்ம ஹீரோயின் ஒரு டாக்ஸில அதாவது கூலிங் கிளாஸ் அதுக்கப்புறம் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வராங்க. இதையும் ஹீரோயினோட தம்பி பாத்துறான். ஹீரோயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோடைய அசிஸ்டன்ட் டைலர் இவங்க 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பேசுறது எதுவும் காதுல வாங்கல. பட் இருந்தாலும் இன்னொரு குட்டி பிளாஷ்பேக்கை ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. இந்த டைலருடைய வந்துட்டு டிராயிங் எல்லாத்தையுமே ஹீரோயின் எரிச்சாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த டைலர் போட்டு நம்ம ஹீரோயினை செம்மடி அடிச்சிருப்பான் போல இருக்கு. பாவம் நம்ம ஹீரோயின் மயக்கப்பட்டே விழுந்திருக்காங்க. இதெல்லாம் அப்படியே வந்துட்டு பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துட்டே இருக்க. இப்படி இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்க்கு வெயிட் பண்ணுங்க. டாடா பை பை see you.